கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்து வெற்றியோடு தன்னுடைய ஓட்டத்தை முடித்ததான நம்முடைய அருமையான பரிசுத்தவான் அவர்களை குறித்து பரிசுத்தவான்கள் மத்தியிலும் தேவ சபையிலும் சாட்சி சொல்லும்படியாக ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எனக்கும் ஆண்டவர் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தபடியால் என் தேவனை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் அவர்கள் 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி திருச்சிக்கு வந்திருந்தார்கள். நான் அதே வருடம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி என்னுடைய பயிற்சி காலத்தை முடித்து நான் திருச்சி சென்றுக்கு நான் மாற்றலாகி வந்தேன். அன்றையிலிருந்து ஏறக்குறைய 4 வருடங்களும் 7 மாதங்களும் பாஸ்டர் அவர்களோடு கூட பாஸ்டர் அவர்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அந்த நாட்களிலே பாஸ்டருடைய அவர் மூலமாக நான் கற்றுக்கொண்ட காரியங்களும் நான் அனுபவித்த நன்மைகளும் ஏராளமாக இருக்கிறது. அவைகளில் ஒரு சில காரியங்களை நான் சொல்லும்படியாக பிரயாசப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக அவர் அயராது பாடுபடுகிற ஒரு பரிசுத்தவானாக இருந்தார். யாக்கோபு சொல்வது போல என்னால் இயன்ற மட்டும் நான் பிரயாசப்பட்டேன் என்று சொல்வது போல இவர் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அவர் பிரயாசப்பட்டார். அதில் ஒரு உதாரணம், நாங்கள் ஏதாவது மரணங்கள் சம்பவித்தால் அந்த நாட்களில் சில வேலைகளை செய்யாமல் நிறுத்திவிடுவோம். அவர் பிற்பாடு விசாரிக்கும் போது அந்த வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறது கேள்விப்படும் போது அவர் அதற்கு காரணம் இப்படி மரணம் அடக்க ஆராதனை இருந்தபடினாலே செய்யவில்லை என்று சொல்லும்போது, நானே செத்து போய் படுத்திருந்தாலும் வேலை ஒருபோது நிற்கக்கூடாது என்று சொல்வார். அப்படி அயராது பாடுபடுகிற ஒரு பரிசுத்தவானாக இருந்தார். அடுத்தபடியாக நாம் செலவு பண்ண வேண்டும், நாம் செலவு பண்ணப்பட வேண்டும், நம்முடைய ஜீவனை நாம் பானபலியாக வார்க்கப்பட வேண்டும். மற்றவர்கள் நம்மை நடத்தும் போது நமக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் நம்மை நடத்தும் போது நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக அவர் எந்த ஒரு ஊழியங்களை செய்யும் போதும் யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாவிட்டாலும் கூட அவர் தனியாக பிரயாசப்படுவார். சில நேரங்களில் நாங்கள் சனிக்கிழமை கூட்டங்கள் எடுக்க போய் திங்கட்கிழமை நாங்கள் காலதாமதமாக வரும்போது கூட அவர் அந்த கன்வென்ஷன் கிரவுண்டில் நடந்து கொண்டு ஏதாவது வேலையை செய்து கொண்டிருப்பார். அப்போ நாங்கள் வரும்போது சொல்லுவார், நான் ஒருவனாக ஆலையை மிதித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படி யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாவிட்டாலும் கூட அவர் தனியாக பிரயாசப்படுகிற ஒரு பரிசுத்தவானாக இருந்தார். அடுத்தபடியாக அவரிடத்தில் சகிப்புத்தன்மையை நான் கண்டிருக்கிறேன். சகிப்புத்தன்மை என்று சொல்லும்போது அந்த நாட்களிலே ஏதாவது சில குறைவுகள் நம்முடைய ஜீவியத்தில் வரும்போது அதை அவர் சில நேரங்களில் பொறுத்துக் கொள்வார். அது பிற்காலங்களில் அது என்னுடைய ஜீவியத்தில் பார்க்கும்போது தான் அது ஆச்சரியமாக இருக்கும். உதாரணமாக நமக்கு உதவியாக இருக்கிற சபைகள், நமக்கு சபைகளிலே நமக்கு கீழே இருக்கிற தம்பிமார் ஏதாவது நாம் சொல்லுகிற காரியங்களை செய்யவிட்டால் நாம் வெளிப்படையாக கோபப்படாவிட்டாலும் கூட இருதயத்திலே பயங்கர கோபம் மூர்க்கம் சில நேரங்கள் வருவது உண்டு. ஆனால் இவருடைய சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு முறை இவர் எனக்கு ஃபோன் செய்யும் போது நான் ஃபோன் எடுக்கவில்லை. ஒரு முறை 2 முறை ஃபோன் எடுக்காவிட்டாலே அவர் என்னிடத்துல ஃபோனை வாங்கி விடுவார். உனக்கு எதுக்கு ஃபோன், நான் பண்ணும்போது எடுக்கலாம், உனக்கு எதுக்கு ஃபோன் சொல்லி வாங்கிடுவார். ஒரு முறை இவர் 14 முறை ஃபோன் செய்தும் நான் எடுக்கவில்லை. அப்போ பாஸ்டர் நம்ம பயங்கரமாக திட்ட போகிறாங்க, சத்தம் போட போகிறாங்க, அப்படி நான் என்னை தேற்றிக் கொண்டு முன்னாடி போய் நிற்கும்போது அவர் புன்முறுவலோடு காணப்பட்டார். இப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த நேரத்தில் இவனை கடிந்து கொண்டால் சிவந்து போவான் என்று நினைத்து அப்படி நாம் பயப்படுகிற நேரங்களில் அப்படி சகித்து கொண்டு நம்மை ஆற்றுகிற தேற்றுகிற ஒரு நல்ல பரிசுத்தவானாக இருந்தார். பொறுப்பு, உத்தரவாதம், இதெல்லாம் நாங்கள் அவரிடத்தில் கண்டதான கற்றுக்கொண்டதான காரியங்கள். அது மட்டுமல்ல, ஒப்புரவாகுதலில் நாம் அனைவருடைய சாட்சிகளை கேட்டோம். அவர் தன் கடைசி நாட்களில் தன்னை ஒப்புரவாக்கி கொண்டார் என்று பார்த்தோம். அவர் திருச்சியில் இருந்த நாட்களிலே அவரை கவனித்ததான ஒரு சகோதரன் அவரோட மனஸ்தாபம் ஆகிவிட்டது. அப்போது அவர் என்னை அழைத்து சொன்னார், இந்த மாதிரி நடந்து விட்டதுன்னு சொன்னேன். சாதாரணமாக கேட்டுவிட்டு நான் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போ அவர் உடனே என்னை மறுபடியும் அழைத்து,
நான் இங்கே சமாதானம் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், உன்னிடத்துல சொன்ன நீ அவனை கொண்டு வந்து என்னிடத்துல சமாதானப்படுத்த சொன்னேன், நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் என்னை சத்தம் போட்டார். பாருங்க, மற்றவரிடத்துல சமாதானம் ஆகாவிட்டால் அவர் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் என்று நான் விளங்கிக் கொண்டேன். அந்த ஒப்புரவாகிறதான காரியங்களும் கூட அவர் தன்னை கருத்தாக அவர் காத்து கொண்டார். அது மட்டுமல்ல, இன்னும் எவ்வளோ நன்மைகளை அவர் மூலமாக நாங்கள் அனுபவித்தோம். அதெல்லாம் சொல்ல வேண்டுமானால் சமயம் போதாது. அவர் எங்களோடு இருந்த அந்த 4 வருடங்களும் 6 மாதங்களும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவர் மூலமாக அநேக நன்மைகளை பெற்றோம். அதில் ஒன்று, அவர் உற்சாகப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். உற்சாகப்படுத்துவது சொல்லும்போது நம்முடைய ஊழிய பகுதி வரையிலும் நாம் ஊழிய செய்கிற இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அங்கே பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், அடுத்தபடியாக ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உற்சாகப்படுத்துவார். வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திர ஜெபங்களில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். இப்படியெல்லாம் அவர் உற்சாகப்படுத்துவார். ஒரு முறை சென்று பைத்தமில் இருந்து கொண்டு நான் ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வரவில்லை என்று சொல்லி என்னை அழைத்து அந்த ஸ்தோத்திர ஜெபம் முழுவதுமாக என்னை நிற்க வைத்தார். அப்போ எனக்குள்ள அவர் மேலே எவ்வளோ கோபம் இருந்திருக்கும், எவ்வளோ கசப்பு இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் அந்த பிரைசிங் முடியும் போது என்ன ஜெபம் பண்ண சொல்லிட்டார். அப்போ அந்த கோபம் அந்த எல்லாம் அப்படியே தணிந்து அவரை நேசிக்கக்கூடிய ஒரு மகனாக நான் மாறிவிட்டேன். இப்படி எத்தனையோ முறைகளிலே அவர் நம்மிடத்துல ரொம்ப ரஃபா நடப்பது போல தெரியும். நாம் நம்மை தாழ்த்தும் போது அப்படியே நம்முடைய தோளில் கையை போட்டு அது எந்த அளவுக்கு நம்மள அவர் கோபமாக இருந்தாரோ அதை விட பல மடங்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி நம்மை ஆறுதல் படுத்துவார். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு உற்சாகப்படுத்தினார். சென்று போய்த்தவன் இந்த நாட்களில் அவர் ஒரு கட்டளையிட்டார். தினமும் காலையில் ஸ்தோத்திர ஜெபம் முடிஞ்ச உடனே ஊழியக்காரங்க வசனம் சொல்லணும்னு சொல்லிட்டார். அப்போ ஸ்தோத்திர ஜெபம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பாஸ்டர் தான் சொல்லுவார், வசனம் சொல்லுவார். அப்புறம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வசனம் போதாது என்று சொன்னார். அப்புறம் 2 வசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, 3 வசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படியே போக போக கடைசியில் ஊழியக்கார சிஸ்டர்ஸ் எல்லாம் கடைசியாக ஒரு சிஸ்டர் 170 வசனம் சொல்லுவாங்க, 180 வசனம், 150 வசனம் சொல்லி ஒரு நாள் பிரைசிங் முடிஞ்சு போகும்போது 7:30 ஆயிடுச்சு, 7:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் சொன்னார், சரி இனிமேல் நீங்கள் எப்போதும் கூட 2 வசனம் 3 வசனம் சொன்னால் போதுன்னு சொல்லி சொன்னார். அப்படி இன்னும் எவ்வளோ காரியங்களை எங்களை உற்சாகப்படுத்தினார். பரிசுத்தவானுடைய ஜீவியத்தில் நாங்கள் எவ்வளோ காரியங்களை கற்றுக்கொண்டோம், எவ்வளோ நன்மைகளை அனுபவித்தோம். அவர் வெற்றியோடு தன்னுடைய ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுகிற அவர் இடத்திலே காணப்படுகிறார். அவரை போல நானும் கூட என்னுடைய ஓட்டத்தை கடைசி வரைக்கும் பரிசுத்தவானுடைய பாதப்படியிலிருந்து ஓடி முடிக்க நீங்கள் யாரும் எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்குள்ள சொன்னதான அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக அடியனை இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் தந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக அவரை குறித்து சில காரியங்களை சொல்லலாம் என்று வாஞ்சிக்கிறேன். முதலாவது, நான் அவரோடு கற்றுக்கொண்ட முதல் காரியம் என்னவென்றால், அவர் ஒரு ஜெப வீரர் என்று நான் சொல்ல முடியும். முழங்காலில் நின்று ஜெபித்து யாராவுக்கு எந்த பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அப்படியாக பல மணிக்கூர் கணக்கு முழங்கால் நின்று ஜெபித்து அதில் ஒரு தீர்வு கண்டுதான் அவர் அப்படியாக முழங்காலை விட்டு கீழே இறங்குவார். அப்படி எத்தனையோ காரியங்கள் பல வெளியிடங்களிலும் பல இடங்களிலும் அவர் ஜெயித்ததாக என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பிசாசு பிடித்த சில வல்லமைகளை போராடி ஜெபிக்க வேண்டும் என்று அவருக்கு அநேக வாஞ்சிகள் உண்டு. ஆனால் அவருடைய காரியத்தில் செய்தது என்னவென்றால், பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வரும்போது பொழுது அந்த கேட்டு பக்கத்திலே வரும்போது அவர் இங்கே அதுக்கு முன்பாக கட்டி ஜெபித்து அந்த வல்லமைகளை அங்கே நிறுத்திவிட்டு அப்படியாக ஜெயம் பெறுவார் என்று சொல்லுவார். காரணம் என்ன என்றால், நாம் அந்த இடத்துல ஜெபிப்போம், அது நிமித்தமாக நமக்கு சில பெருமைகள் வந்துவிடக்கூடாது என்றதான அவர் இப்படியாக என்னோடு பயிர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எனக்கு மிகவும் ஒரு ஆழமான ஒரு இருதயத்தில் தொடக்கூடியதாக இருந்தது. தன்னை பிரசித்தப்படுத்தாதபடி மறைந்து ஜெபித்து போராடி அநேக வல்லமைகளை இப்படியாக ஜெயித்ததாக அநேக சாட்சிகள் என்னோடு பயிர்ந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அவர் ஒரு தீர்க்க தரிசியா இருந்தார். தீர்க்க தரிசி என்றால்
நாங்கள் சில வேளையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்வது உண்டு. நான் குறிக்கப்பட்ட நேரத்திலே நானும் அவரும் அப்படியாக சில காரியங்கள் பேசும்போது அப்போ அவர் பல வெளி இடங்களில் உள்ள சில அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது என்னுடைய ஜீவியத்தில் ஒரு சில காரியங்கள் என்னுடைய உள்ளத்திலே உறுத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் அவர் பேசுறது வாய்க்கு வெளியே உள்ள காரியமா இருந்தாலும் ஆனால் என்னுடைய ஜீவியத்துக்கு ஏற்றபடி அந்த காரியம் காணப்படும். ஆவியானவர் அப்படியாக அவர் மூலமாக என்னை உணர்த்தி வைத்து அதன் மூலமாக ஒரு சுத்திகரிக்கப்படவும் ஒரு பரிசுத்தமாக்கப்படவும் ஒரு மனம் திரும்பலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இது நான் அநேக நாள் நினைத்திருக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு வீட்டிலே வந்து பயிற்று கொண்டிருக்கிறேன். இது எப்படி அவருக்கு தெரியும்? இது என்ன ஒரு நம்முடைய இருதயத்தில் உள்ளது அப்படியே சில காரியங்களை அவர் அறிவித்து விடுகிறாரே என்று நான் சொல்லி இருக்கிறேன். அப்படியாக கர்த்தர் அவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அடியனுடைய ஜீவியத்திலும் ஒரு மனம் திரும்பலை ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் எதுவுமே அடிமைப்பட மாட்டார். அடிமை என்றால் இல்லை ஒருவேளை ஆகாரத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை சில உதவிகள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லுவார் இதெல்லாம் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று அப்படி அவர் வைராக்கியமாக சொல்லுவார். எந்த காரியமா இருந்தாலும் ஒருவரை நேசிக்கக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி. அதுபோல பிரதிஷ்டை ஜீவியம் அவருடைய சகோதரர்கள் சகோதரிமார்கள்லாம் அநேகர் சொன்னாங்க, உண்மையான அவர் பிரதிஷ்டையில மிகவும் வைராக்கியமா இருப்பார். அதுல ஒரு காரியத்தை சொல்ல முடியும். பலவீனப்பட்ட நேரத்தில் பாஸ்டர் உங்களுடைய உறவினர்களை யாராவது அழைப்போமா என்று அப்படி சொன்ன வேளையிலே அவர் மிகவும் கடிந்து கொண்டு நான் சாக வந்திருக்கிறேன். அவர் சொன்ன பதில் நான் சாக வந்திருக்கிறேன். அவர்கள் எவ்வளவு ஒரு வைராக்கியமா பிரதிஷ்டை உள்ள ஒரு ஜீவியம். அப்பொழுதுதான் நான் மிகவும் நான் இவரை இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்களே, இவ்வளவு கஷ்டத்திலையும் யாருடைய உதவியை நாடாதபடி குடும்பத்தை நாடாதபடி அப்படியாக பரிசுத்தவான்கள் அந்த நாட்கள்ல பிரதிஷ்டையோடு காணப்பட ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி ஒவ்வொரு நாளிலும் அவர் அநேக அப்புறம் அது மாத்திரமல்ல பாடுபடுதல் என்பது சுகபலன் இருக்கும் போது அநேக நான் எல்லாம் பாடுபட்டிருக்கிறேன். ஆனா அவருடைய ஜீவியத்துல நான் கண்டுகொண்டது சுகம் பலவீன நேரத்துல முடியாது, யாராலும் முடியாது, அவ்வளவு பலவீனமா இருப்பார். அந்த நேரத்திலும் ஊழியத்துக்காக கிளை சபைகள் மற்ற ஆத்துமாக்கள் எப்படியாயிலும் ஜெபிக்க வேண்டும், அந்த சபையை அதை பார்க்க வேண்டும். அப்படியாக அந்த சரீரத்தில் உள்ள பலவீனங்களை பார்க்காதபடி அநேக காரியத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஏனென்றால் பலவீனம் தானே இருக்கிறது, படுத்துக் கொள்வோம் என்று அப்படி அவர் காணப்படவில்லை. அவர் அந்த உண்மையாக அந்த ஊழியத்தில் நேசித்து இப்ப கடைசியில சில வாரத்துக்கு முன்பாக வர பிரயாணத்தில் போய் பல இடங்கள்ல போய் கிளை சபையில போய் பல உதவிகளை செய்தார். அப்படியாக அவருடைய அந்த பாடுபடுகிற ஜீவியத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். கடைசியாக அவர் இந்த நாகூர்ல ஒரு லேண்ட் வாங்க வேண்டும் ஆட்சித்தார். ஆனால் அவர் தேவ சித்தத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். என்னோட பேசுவார், லேண்ட் வாங்க வேண்டும், பார்க்கிங் லேண்ட் வாங்க வேண்டும். ஆனால் அதை எப்படி வாங்க வேண்டும் என்று ஆண்டவருடைய ஒரு கட்டளை வரவில்லை அவருக்கு. அப்படியாக இருந்தாலும் ஒரு லேண்ட் இருந்தது. ஆனால் கடைசியில் அவர் எதிர்பார்த்தது ஒன்று. ஆனால் நம்முடைய பாஸ்டர் ஜேக்கப்பால் அவர் சொன்னார்கள், அவர் போகிற இடமெல்லாம் அநேக ஆசீர்வாதங்கள் அநேக மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அது உண்மையான ஒரு காரியம். காரணம் என்ன என்று சொன்னால், நான் அவரோடு கேட்டிருக்கிறேன், அவர் எங்க போனாலும் லேண்ட் வாங்குறதுல மிகவும் ஏதாவது ஒரு வழி பண்ணி வாங்கிடுவார். அதாவது எப்படின்னா மற்ற எந்த ஆட்களை எதிர்பார்க்க மாட்டார். ஆண்டோட சமூகத்தில் செபித்து எப்படியாவது வாங்க வேண்டும் என்று. ஆனால் இந்த நாவலில் மட்டும்தான் அந்த ஒரு காரியத்துல கைப்பட்டது. ஆனால் அவருடைய விசுவாசம் போகவில்லை. கர்த்தர் எப்படியாகும் அந்த காரியத்தை பொறுப்பெடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல பரிசுத்தவான்கள் இந்த காரியங்கள நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காண்டு அவர் சீயோனாய் மாறி சீயோனிலே சேர்த்து ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல நல்ல சுவாமங்களை பெற்றுக்கொள்ளாடியார் குடும்பங்களுக்கும்
கர்த்தர் கிருபை தர வேண்டும். அதற்காக ஜெபிக்கும்படி கேட்டு என்னுடைய சாட்சியம் கொடுக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 87ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை சொல்லப்பட்டது போல, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசந்திக்கப்படும் என்று சொல்லப்பட்டதான வார்த்தையின்படி நம்மை விட்டு கடந்து சென்றதான அருமையான பாஸ்டர்களை குறித்தும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ஒரு தகவலை குறித்தும் தன்னுடைய வாழ்நாளில் உழைத்த நாட்களிலும் தன்னை வான வழியாகவும் ஜீவ வழியாகவும் பார்க்கப்பட்டதான அருமையான பரிசுத்தவானை குறித்து சுருக்கமாக இந்த நேரத்திலே சாட்சி சொல்லும்படியான சந்தர்ப்பத்தை தந்தபடினால நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். 2018ஆம் ஆண்டு கடைசி மாதத்தில் நம்முடைய பாஸ்டர்கள் இங்கே மாற்றமாகி வந்தபோது அன்றிலிருந்து இறுதி அவருடைய மூச்சு விடும் இறுதி நேர நிமிஷம் வரைக்கும் அவரோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு பெரிய சாக்கியத்தை தேவன் எனக்கு தந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பரிசுத்தவானை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படுவதற்கு உண்டு. ஏனென்றால் இத்தனை நாட்களாக அவரோடு கூட அநேக காரியங்களை நான் காணவும் அதை கற்றுக்கொள்ளவும் அனுபவிக்க முடிதான ஒரு பெரிய சாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருந்தார். அவர் வந்ததான அந்த நாளில் மறுநாளில் என்னை அவர் அழைத்து ஊழியத்துடைய காரியங்கள் இங்குள்ளதான இந்த எலக்ட்ரிக்கல் காரியங்களும் சவுண்ட் காரியங்கள் எல்லாம் விசாரித்து உடனடியாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு அவர் உடனே அவர் சொல்லி அநேக உதவிகளை அவர் செய்ய ஆரம்பித்தார். இங்கே வந்து அநேக காரியங்களை நம்முடைய பாஸ்டர்கள் செய்து முடித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையின் பகுதியிலே அவர் நல்ல ஒரு தகப்பனாக இருந்தார். ஏனென்றால் கண்டிக்கிறவர் மாத்திரமல்ல, தாங்கி ஒரு தகப்பன் சுமக்குவது போல தன்னை சுமக்கக்கூடியவராகவும் அவர் இருந்தார். நல்ல ஒரு சகோதரனாக இருந்தார், நல்ல ஒரு தாயாக இருந்தார், நல்ல ஒரு சுவிசேஷனாக இருந்தார். இவ்விதமாக அநேக காரியங்களை பரிசுத்தவான்களை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். சுவிசேஷங்கள் சொல்லுகிறதான விஷயத்திலே மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதிலும் சம்பாதிப்பதிலும் மிகவும் விசேஷிக்கப்பட்ட நபராக இருந்தார். அவர் ஒரு ஆத்துமாவை சந்தித்து சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தால் அவர் நாட்களையும் நேரத்தையும் தன்னுடைய சரீர சுகத்தையும் ஒருபோதும் பார்ப்பதில்லை. ஆகாரத்தை புசிக்கிறதான அந்த சந்தர்ப்பத்தை கூட அவர் ஒருபோதும் இல்லை. குடிக்கவும் மாட்டார், புசிக்கவும் மாட்டார். மணிக்கணக்காக அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஆத்மாவை எப்படியாக நரகத்திலிருந்து அவர்களை தப்பி வைக்க வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு கூட அதிகமாக அவர்களோடு கூட போராடுவார். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே இரவு 12, 1 மணி, 1:30 மணி அளவுக்கு கூட அவர் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார். முடிவிலே 1 மணி, 1:30 மணி நேரம் ஆகும். இரவு 1 மணி, 1:30 மணி ஆகும். அந்த நேரத்தில் கேட்பார், தம்பி நம்ம சாப்பிட்டோமா என்று கேட்பார். இல்லை பாஸ்டர், இன்னும் நம்ம சாப்பிடவில்லை. நீ சாப்பிட்டியான்னு கேட்பார். இல்லை, சாப்பிடவே இல்லை. உடனே என்னை அவர் அறைக்கு அழைத்து கொண்டு போய் அவரோடு கூட உட்கார வைத்து திடீரென்று எனக்கு அவருடைய கொடுத்ததான அவருடைய பிளேட்ல எனக்கு ஆகாரம் கொடுத்துட்டு வெறும் ட்ரேல அவர் தன்னுடைய ஆகாரத்தை போட்டு அதை சாப்பிடுவார். பாஸ்டர், நீங்க இப்படி செய்கிறது சரியில்லை பாஸ்டர், நீங்க சாப்பிடுங்க, பரவாயில்ல. இல்லை, நீ என்னுடைய மகன், நான் உன்னுடைய தகப்பனாக இருக்கிறேன், நீ சாப்பிடுன்னு சொல்லுவார். மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாகவும் காணப்படும். ஆனாலும் ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய அநேக சுபாவங்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. தியாகம் உள்ளவராய் காணப்பட்டார். எத்தனையோ சரீரத்திலே கஷ்டங்கள் பலவீனங்கள் வந்த வேளையில் கூட கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதான விஷயத்திலே அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருப்பார். ஆலயத்தினுடைய காரியங்களிலும் ஊழியத்தின் பகுதியிலும் ஜீவியத்தின் பகுதியிலும் மிகவும் அவர் வைராக்கியம் உள்ளவராய் காணப்படுவார். அவர் அதிகமாக என்னை நேசித்துதான் ஒரு தகப்பன். எனக்கு கடந்த வருடத்திலே இங்கே வாகனத்தில் போய் கீழே விழுந்த போது, என்னுடைய காலில் அடிபட்ட போது, நான் ரூமில் படுத்திருந்த போது உடனே அவர் ஓடி வந்து என்னுடைய காலை அவர் தூக்கி அவருடைய தொடையிலே வைத்து தடவ ஆரம்பித்து விட்டார். தடவை செபிக்க ஆரம்பித்தார். நான் இதற்கு எந்த விதத்திலும் தகுதியானவன் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன்.
இப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையுடையராகவும் அவர் காணப்பட்டார். அவரிடத்துல பண ஆசை இல்லை. பணத்தை அவர் எவ்வளவு லட்சங்கள் வந்தாலும் அவர் தரையிலே தூக்கி அதை போட்டு நாங்கள் அதை எண்ணுவதற்கு முன்பாக அதை காலையில மிதித்து அதை தள்ளி விடுவார். நாம் பணத்திற்கு பின்னாக போகக்கூடாது, பணம் தான் நமக்கு பின்னாக வர வேண்டும் என்று சொல்லுவார். விதமாக அவருடைய ஜீவியம் மிக மேன்மையுள்ளதாக இருந்தது. என்னுடைய ஜீவியத்தில் கூட அநேக விசுவாசத்தை அவர் அதிகமாக கற்றுக் கொடுத்தார். நான் பாஸ்டவர்கள் வந்ததான வேலை நான் பணக்குடி சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அங்கே நான் போதற்கு முன்பதாக ஆலயம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு வெறுமையான ஒரு நிலவரத்தில் இருந்தது. திடீரென்று பாஸ்டவர்கள் ஒரு சனிக்கிழமை காத்திருப்பு கொடுத்தது அவர் வந்தார். வந்து பார்த்தபோது ஆலயம் இல்லாமல் மிகவும் ஜனங்கள் நெருக்கத்திலே ஆராதித்துக் கொண்டதான வேளையிலே இது என்ன என்பது கேட்டார். இப்படியாக இது தொடங்கப்படவில்லை, இது செய்ய வேண்டும் பாஸ்டர் சொன்ன போது நீ உடனே நாளைக்கு இது தொடங்கிவிட வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், பாஸ்டர் இடத்துல எந்தவித பணமும் இல்லை அப்படின்னு சொன்ன போது, உனக்கு பணம் தேவையா ஆண்டவர் தேவையா? உனக்கு பணம் உனக்கு முன்பாக இருக்கணுமா ஆண்டவர் உனக்கு முன்பாக இருக்க வேண்டுமா என்று கேட்டார். ஆண்டவர் போதும், நீங்கள் எங்களோடு கூட இருக்கலன்னு சொன்ன போது உடனே செய்ய என்று சொன்னார். அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாது. உன்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார். என்னிடத்துல இவ்வளவுதான் இருக்கிறது பாஸ்டர், குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் இதற்கு எவ்வளவு ஆகும் என்று நீ விசாரித்தா என்று கேட்டார். ஆம் பாஸ்டர், கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேலாக ஆகும் என்று சொன்னார். அப்படியானால் உடனே இதை தொடங்க வேண்டும் என்று சொன்னார். நான் நினைத்தேன் பாஸ்டர் அவர்கள் சரி நம்ம கூட இருந்து எல்லா உதவிகளை செய்வார்கள் சந்தோஷத்தோடு தொடங்கினேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நேர காலத்து வந்த போது, நீ விசுவாசத்தை குறித்து நீ விசுவாசத்துல நீ பழக வேண்டும். நாங்கள் இப்படியெல்லாம் பழகி வந்தோம், நீ பணத்தை தேடி போகாத, நீ தேவனை தேடு என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அங்கே ஆலயத்தை கூட கட்டிப்பிடிக்க உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து அநேக ஊழியத்தின் பகுதியில் அவரோடு கூட இருந்து பல காரியங்களை செய்யக்கூடியதான பெரிய ஸ்லாகியத்தை தந்தார். கடந்த வருடத்தில் இதே மாதத்துல நாகர்கோவில் மொழி சில வேலைகளை செய்ய தொடங்கினதான வேலையிலே அப்பொழுது அவர் சரீரத்திலே அவர் பலவீனப்பட ஆரம்பித்தார். அடிக்கடி அவர் நெஞ்சை பிடித்து, எனக்கு சரீரத்தில் சில கஷ்டங்கள் இருக்கிறது, நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடுவேன், இனி உள்ளதான் நாட்களில் நீங்க தான் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இல்லை பாஸ்டர், நீங்கள் போக மாட்டீங்க, எங்களுக்கு நீங்கள் அவசியம் ஊழியத்துக்கு அவசியம் என்று சொல்லி விதமாக சொல்லி பழகி வந்தோம். கடைசியாக இந்த வருடத்தில் கூட கடந்த வருடத்தில் டிசம்பரத்தில் ரொம்ப பலவீனப்பட்டு அதிலிருந்து தொடங்கி மிகவும் பலவீனமாய் அவர் காணப்பட்டார். சில வாரங்களுக்கு முன்பாக கூட இது விடிய காலையிலே 3:50 மணி போல எனக்கு போன் செய்தார். தம்பி, நீங்கள் என்னை வந்து பார்க்கவில்லை என்று சொன்னார். பேச முடியல, கஷ்டத்தோடு நீ என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். லாக்டவுனால என்னால் வர முடியல, பஸ்ல வந்து விடுவேன்னு சொன்னேன். திரும்பி 2 நாள் கழித்து போன் பண்ண, இன்னும் வரவில்லை என்று நான் அதற்கு பின்பாக ஓடி வந்து பார்த்தபோது மிகவும் பலவீனப்பட்டு என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு, நீ எனக்காக இப்பொழுது நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். சில நிமிடங்கள் அவருக்காக ஜெபித்தோம். தொடர்ந்தாக பலவீனப்பட்டு போனார். கடந்த நேற்று தினத்திலும் கூட அவரோடு கூட இறுதி நேரத்தில் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாகியத்தை தேவன் தந்தார். கடைசி நேரத்தில் ஒரு 5:45 நிமிடங்கள் இருக்கும். அப்பொழுது அவர் நாக்கெல்லாம் வறண்டு போகிறதாக நான் உணர்ந்த போது 2 ஸ்பூன் தண்ணியை எடுத்து அவருடைய நாக்கிலே அவர் விட்ட போது அது தண்ணீர் முழுங்கினார். தண்ணீர் முழுங்கின உடனே சில நிமிடத்திற்குள்ளாக அவர் தன்னுடைய ஆவியை அவர் விட்டார். அவர் கர்த்தரிடத்திலே அவர் போய் சேர்ந்தார். கர்த்தர் தன்னிடத்திலே அவரை சேர்த்துக் கொண்டார். இவ்விதமாக பரிசுத்தவானுடைய ஜீவியத்தில் நான் கற்றுக்கொண்டதான அந்த மேன்மையான நல்ல காரியங்களையும் நல்ல சுபாவங்களையும் இந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டு ஜீவித்து அவர்களுடைய சீயோனிலே காணப்பட நீங்கள் யாரும் ஜெபிக்கும்படி கேட்டு என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.